நன்னாரி சர்பத் பண்ணுறதுக்காக ஒரு பவுலில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சப்ஜா சீடு சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இது சீக்கிரமாகவே ஊறி வந்துடும். இது ஓரமாக இருக்கட்டும். நான் இன்னைக்கு 2 பேத்துக்காக சர்பத் செய்ய போகிறேன். 2 கிளாஸ் எடுத்து வச்சுருக்கேன். 1 டம்ளருக்கு நம்மளுக்கு 1/2 லெமனோட ஜூஸ் இருந்ததுன்னா சரியாக இருக்கும். இப்போ 1 லெமனை 2ஆக கட் பண்ணியாச்சு. இப்போ 2 டம்ளர்லையும் நம்ம லெமன் ஜூஸை புழிஞ்சு விட்டுக்கலாம். நம்ம ஜூஸ் குடிக்கணும்னு நினச்சாவே இன்ஸ்டண்ட்டாக சீக்கிரமாக மிக்ஸ் பண்ணி இதை நம்ம குடிச்சிடலாம். ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் நன்னாரி சிரப் சேர்த்துக்கலாம். நான் ஜனதா பிராண்ட் எடுத்திருக்கேன். இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு சிரப் சேர்த்துக்கலாம். நீங்கள் வேறு எந்த பிராண்ட் இருந்தாலும் ஓகே, நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதில் சுகர் சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு ஒயிட் சுகர் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம ஊற வச்சிருக்கிற சப்ஜா சீட்லேருந்து ஒரு ஸ்பூன் வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்துருக்கிற 1/2 லெமன் இந்த 1 டம்ளருக்கு சரியாக இருக்கும். அவ்வளோதாங்க. இப்போ தேவையான அளவுக்கு இதில் நம்ம ஐஸ் க்யூப் சேர்த்துட்டு அழகாக ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். அவ்வளோதான், நம்ம சூப்பராக ரெஃப்ரெஷிங்கான நன்னாரி சர்பத் ரொம்ப குயிக்காக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு அது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம தெய்வாஸ் நலபாங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.